மேற்கு கதிர்மலை உயிரோட்டத்தால் நிரம்பியிருக்கிறது. மிகுந்த பசுமை மற்றும் தெளிந்த ஓடைகள் சந்திக்கும் இடம். மந்திரத்தால் தொடுபெற்ற சாதட்டமாக இருக்கும் குரங்கு காடின் சாயல்களில் ஊடாடுகிறது. இது இடைவிடாத தாக்கத்துடன் நிறைந்துள்ளது. ஒரு பசுமையான இலைகள் கீழ்வொளி வீசும் மாங்கனி மறைந்துள்ளது. கூர்மையான கால்களுடனும் குரங்கு மங்கை கூர்ந்த ஒளிர்ந்த கவர்ச்சி இழுத்து சென்றதால் அதை அணுகுகிறது. அவன் அந்த ஒளியுடன் பளபளக்கும் பழத்தை உயர்த்தினான். அதன் மென்மையான ஒளி அவனுடைய அதிசயமான முகத்தை ஒளிர வைத்தது. ஒரு குரங்கு ஒளிரும் மாம்பழத்தில் கடிக்க இனிப்பான சுவையும் சாரும் பறக்கும் அதிர்ச்சி உடனே அவன் கண்கள் வியப்புடன் விரியும். மகிழ்ச்சியில் மெல்லத் துள்ளிக்கொண்டு மரக்கிளைகளில் மிதந்து செல்கிறான். அவனுள் புதிய விசேஷ சக்தி பெருகி ஒடுங்குகிறது. ஒரு மரத்தின் உச்சியில் ஒரு சிறிய பறவை கிளையில் சிக்கித் தவித்து பறக்க முடியாமல் ஒரு குரங்கு கவனிக்கிறது. புதிய திறனை நினைவில் கொண்டு குரங்கு கரைகளில் தத்தளிக்கும் பறவையிடம் மறுபடியும் மிதந்து செல்கிறது. மிகுந்த கவனத்துடன் குரங்கு அந்த பறவையை அதன் நெருக்கமான டூல்கைக்குள் பாதுகாப்பாக மீட்டெடுக்கிறது. திருப்தி அடைந்த குரங்கு பறவையை பாதுகாப்பாக காக்கும். ஒரு குரங்கு ஒரு கிளைக்கு பயன் மாங்காய் சுவையில் மூழ்கி கிடக்கிறது. ஒரு தெளிவு தருணம் வந்து சேர்க்கிறது. வனம் ஏற்படுத்தும் கிசுகிசுக்களை அவர் புரிந்து கொள்கிறார். அவர் புன்னகையுடன் வனத்தின் இசை செல்லாக அவருக்கு தெளிவான மொழியாகிறது. அவர் மரச்சாறு வழியாக பாய்கிறார். அறிவூட்டப்பட்ட காவலராக காட்டுக்கு ஊகத்தை கொண்டு வருகின்றார். மாம்பழத்தை பகிர்ந்த பிறகு நான் அருகிலுள்ள கிராமத்துக்கு சென்று என்னுடைய பரிசை பகிர வேண்டுமென தயார் நிலையில். எனது மூக்கை மீட்டியவுடன் வண்ணமிகு மலர்கள் மலர்கிறாய். கிராமவாசிகளுக்கு மகிழ்ச்சி தருகிறாய். கிராமவாசிகள் ஆரவாரம் செய்கிறார்கள். அவர்களின் முகங்களில் தூய்மையான மகிழ்ச்சி ஒளிர்கிறது. என் திறன்களை பகிர்வது எனக்கு மேலும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று உணர்ந்தேன்.